வணக்கம். வாழ்க குலத்தொழில், வளர்க வள்ளுவன் வாக்கு. என்னிடம் ஆன்மீக நேயர்கள், ஜோதிட பிரியர்கள் இந்த விவரங்களை எல்லோருக்கும் தெரியும்படி சொல்லுங்க அப்படின்னு இந்த பெண்களுடைய வயசுக்கு பூப்படையத்தை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க, மற்றவங்களுக்கு பயன்படக்கூடிய அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனை நான் என் முன்னோர்களாலும், என்னுடைய பாட்டனார், தந்தையார் அவருடைய ஆலோசனையாலும், என்னுடைய ஆசான் குருநாதர் வைத்தீஸ்வரன் கோயிலின் பாரம்பரியமிக்க வள்ளுவ வம்சத்தில் தோன்றிய உயர் திருவாளர் சாவி சதாசிவம் அவர்களுடைய ஆசியினாலும் நமது மக்கள் பயன்படக்கூடிய அளவிலே இந்த வயசுக்கு வரக்கூடிய ஜாதகத்தையினுடைய பலன்களை நான் இங்கு உங்களிடம் எடுத்து சிலவற்றை சொல்கின்றேன். அதாவது ஜாதகத்தில் ஆண் பெண் என்று இருபாலர் இருக்கும். இதிலே ஆத்திகர்கள் நாத்திகர்கள் இருக்கக்கூடிய நிலை உண்டு. உலக தத்துவத்தில் இரு கூறுகளாக ஆத்திகமும் நாத்திகமும் ஓங்கி வளர்ந்து கொண்டும் நாளில் கூட நாத்திகர்களுடன் ஒப்புக்கொள்ளும் வகையிலே ஆத்திகத்திற்கு இன்றியமையாத உறுதுணையாக பெரும் ஆதாரமாக விளங்கி கொண்டு வருவது இந்த ஜோதிட கலையாகும். அப்படிப்பட்ட அந்த ஜோதிட கலையில் ஒரு வகையானது நாடி ஜோதிடம். அந்த நாடி ஜோதிடத்தில் கூட சில வல்லுநர்கள் தவறுதலாக சொல்லக்கூடிய வாய்ப்புகள் நேரிடும். ஆனால் முனிவர்கள் எழுதிய நாடி ஜோதிடத்தில் அணு அளவும் தவறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இந்த நாடி ஜோதிடத்தினுடைய சிலவற்றை கருத்துகளும் ஜோதிடத்தில் உள்ள சிலவற்றை கருத்துகளும் எடுத்து இரு நிலையில் பங்காக நம்முடைய மக்கள் அறிவதற்கு சில பலன்களை நான் இங்கு எடுத்து சொல்ல இருக்கிறேன். அதிலே ஆண் பெண் ஜாதகங்களில் சற்று மாறுதல்கள் உண்டு. பெண்களுக்கு பிறந்த ஜாதகத்திலே பூப்படைகிற ஜாதகம் ஒன்று, பிறந்த ஜாதகம் ஒன்று. அவங்களுக்கு எதை வைத்துக் கொள்வது என்று தெரியாது. ஆனால் இரண்டும் ஒன்று. குறிப்பாக ஒரு பெண் 9, 10, 11, 12, 13, 14, 15, 16 வயசுக்கு வருகிறாங்க. இந்த வயசுக்கு வருவதை நம் முன்னோர்கள் சமைஞ்சிட்டா, ஆளாகிட்டா, பெரிய மனுஷாகிட்டா, உட்கார்ந்து விட்டா, இப்படிலாம் நிறைய மறைமுகமாக வதித்துள்ளார்கள். அந்த மறைமுகமாக சொன்னால் கூட இன்றைய நிலையில் அந்த ஜாதகத்திலே பார்க்கும் பொழுது நட்சத்திர பலன், யோக பலன், கர்ண பலன், திதி பலன், வர்ண பலன், திக்கு பலன், அந்த இடத்திற்குரியான பலன், இப்படியெல்லாம் இருக்கிறது. இன்றைய கால சூழ்நிலையில் அதில் சில பலன்கள் மாறப்பட்டு இருக்கிறது. காரணம், அன்றைய காலகட்டத்தில் பெண்கள் வீட்டிலே இருந்தார்கள். அவருடைய தாயாருக்கோ உறவினர்களுக்கோ
அந்த பெண்ணுடைய பற்றி முழுமையாக தெரியும். என்ன ஆடை உடுத்தி கொண்டிருந்தது, எந்த இடத்தில், அது கிழக்கா மேற்கா, தண்ணீர் கரையா, வீட்டுக்கு வெளியா, பக்கத்து வீடா, சித்தப்பா வீடா, அக்கா வீடா, இப்படி எல்லாம் வந்துச்சு. அதை அந்த பெண்மணியை பார்த்துள்ளார்கள். இன்றைய காலத்தில் எல்லா பெண் பிள்ளைகளும் பள்ளி படிப்பை எல்லோரும் படித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அதில் பலன்கள் மாறுபட்டு இருக்கின்றன. ஏனால் அந்த பெண்ணுக்கு கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு எதுனே தெரியாது, எத்தனை மணிகளும் தெரியாது. இப்படிலாம் அந்த பெண் சொல்லக்கூடிய நிலையை பற்றி தான் அதை ஜோதிடத்தை போயிட்டு நம்ம பார்ப்போம். நம்முடைய மக்களுக்கு 2 பழக்கம் உண்டு. ஒன்று, பிறந்தவொடனே ஜாதகம் பார்ப்போம், அதை விட்டுட்டு அந்த வயசுக்கு வரும்போது ஜாதகம் பார்ப்போம், அதை விட்டுட்டு கல்யாண பருவத்திலே ஜாதகம் பார்ப்போம். அப்படி உள்ள சில குடும்பத்துல ஒரு பெண்ணுக்கு குறிப்பிட்ட வயது காலத்தில் திருமணம் இல்லை என்றால் ஜோதிடர்களையே போய் பார்த்து கொண்டு வருவாங்க. அதுல சில வகையும் உண்டு. இப்ப பரிகாரம் இவ்வளவு ஆலயங்கள் போயும் இவருடைய பாவம் கர்ம வினை தீரவில்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு சில தோஷங்கள் இருக்கிறது. இப்ப யோக பலன், கர்ண பலன், திக்கு பலன், நட்சத்திர பலன், இதுல சிலவற்றை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணமாக கிழமை பலன் முக்கியம். ஞாயிறு, செவ்வாய், சனி இந்த நாளில் ஒரு பெண் திருடக்கூடாது, அதை வயசுக்கு வரக்கூடாது, வந்துட்டால் அது தோஷங்கள் உண்டு அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் குறிப்பா செவ்வாய்க்கிழமையில வயசுக்கு வந்துட்டா செவ்வாய் தோஷம் உண்டு அப்படிங்கிற அது முற்றிலும் பொய்யான ஒரு தகவல். அந்த நேரத்தை காலத்தை வைத்துதான் அது செவ்வாய் தோஷமா இருக்குன்னு கணிக்க முடியும். செவ்வாய்க்கிழமையில வயசுக்கு வந்துட்டாலும் செவ்வாய்க்கிழமையில் பிறந்துட்டாலும் செவ்வாய் தோஷம் இல்லை அப்படின்னு சொல்றோம். அதாவது சுக்கிர திசைக்கு உண்டான நட்சத்திரங்கள், அதாவது பரணி, பூரம், புராணம், ஆயில்யம், பூரட்டாதி, இந்த நட்சத்திரமும் செவ்வாய், ஞாயிறு, சனி இந்த நாள்கள் வரக்கூடிய தினத்தில் அது ருது தோஷம் உண்டு. இது 1 வருட வரைக்கும் இந்த தோஷங்கள் இருக்கும். அடுத்தது கார்த்திகை, புனர்பூசம், திருவாதிரை, மகம், கேட்டை இந்த நட்சத்திரங்கள் 5 மாதங்கள் வரையும் தோஷம் உண்டு. அதற்கு நம் முன்னோர்கள் நம்மளுடைய நிலையிலே மஞ்சள் நீராட்டி விழா அப்படின்னு சொல்லுவோம். அந்த தோஷம் ஒரு வகையான நிலையில் தோஷம் ஆவது உண்டு. அது இன்றைக்கு படிப்பு நிலையில் யாரும் அதை செய்வதில்லை, அதை ஒரு பொருட்டாகவும் யாரும் பயன்படுத்தவில்லை. காலநிலையும் அவர்களுக்கு ஏற்ற அந்த சூழலும் அமையவில்லை. இப்படி இருக்கும். இந்த பொருத்தங்களை, இந்த நிலைகளை பார்க்கும்பொழுது, பொருத்தங்கள் என்று சொல்லும் பொழுது ஜாதக பொருத்தத்தை நாம் பார்க்கின்றோம். அதை மற்றொரு நாளிலே அதை காண்போம். இந்த கிரக அமைப்புகளை பார்க்கும் பொழுது லக்கணத்திற்கு, அதாவது வயசுக்கு வரக்கூடிய நேரம், அதுதான் லக்னம். அந்த நேரத்திலிருந்து 7வது வீட்டில் சூரியன், சனி, ராகு, கேது இந்த கிரகங்கள் இருக்கக்கூடாது. அப்படி இந்த கிரகங்கள் இருந்தால் தோஷம். அது நாக தோஷத்தையும் குறிக்கும், அது செவ்வாய் தோஷத்தையும் குறிக்கும். திருமண வாழ்க்கையில சில தடைகள், சில குறைகள், சில கஷ்டங்கள் வரும். அதிலும் இது இல்லாம 7ஆம் இடம் சுற்றமாக இருப்பது அவர்கள் செய்த, தாய் தந்தையார் செய்த ஒரு புண்ணியமாக அமைகிறது. அப்ப குறிப்பாக 7ஆம் இடத்தில் இந்த கிரகங்கள் இருக்கக்கூடாது. இன்றைக்கு 27 நட்சத்திரங்களில் ஆண் நட்சத்திரம் 8, பெண் நட்சத்திரம் 16, அடி நட்சத்திரம் 3 இதை பார்க்கின்றோம். ஒரு பெண் ஆண் நட்சத்திரத்தில் பிறந்தால் அந்த பெண்மணி ஆண் தன்மைக்கு உள்ளவராக நாம் பார்க்கின்றோம். அந்த நாகதோஷம் உள்ள பெண்மணியை பார்க்கும் பொழுது கைகாலில், முகத்தில் ரோமங்கள், மீசையெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நிலைகள் உண்டு. குறிப்பாக அனுஷ நட்சத்திரம் பிறந்தவர்கள் பார்க்கும் பொழுது முகத்தில் முடி உள்ளவர், அந்த நாகதோஷம் உள்ளவரும் ஆண் நட்சத்திரம் இருக்கும்போது அமையக்கூடிய ஒரு நிலைகளும் உண்டு. இதை வைத்து தோஷங்கள் இருக்கிறது, ஆண் போல இருக்கிறது, இப்படி அந்த பெண்ணை தவறாக நினைக்கிற ஒரு சில மனிதர்கள். அதெல்லாம் அவர்கள் விதி. எல்லோரும் அழகு படைத்தவர்கள் தான். அதனால அவங்க அந்த நட்சத்திரத்தினுடைய நிலைகள் இல்லாத குறைகள் என்று சொல்ல முடியாது.
அப்புறம் குறிப்பாக ஆயில்யம், கேட்டை, மூலம், விசாகம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களோ, இந்த நட்சத்திர வயசுக்கு வந்தவர்களோ மூலத்துல வந்துட்டா மாமனார் இருக்க மாட்டாரு, ஆயில்யத்துல இருந்துட்டா மாமியார் இருக்க மாட்டாரு, விசாகத்துல இருந்தா மைத்துனர் இருக்க மாட்டாரு. சில தோஷங்கள் அதாவது அந்த பாகங்களிலே இருக்கிறது. அந்த நட்சத்திர தோஷங்களை 4 பாகங்களாக பிரிக்கும் போது அதை விளக்கும் நன்கு அனுபவம் மிக்க ஜோதிடர்களை பார்த்து சொன்னா அதனுடைய பலன்கள் நிச்சயமாக தெரியும். இதை வைத்து சில தவறாக அந்த பெண்ணுடைய நிலைகள் உண்டு. இன்றைய நான் பார்க்கும்போது அழகு, படிப்பு, வசதி, கண்ணியமான உள்ள ஒழுக்கமான உள்ள பெண்மணிகள் எவ்வளவு பேருக்கு திருமணம் ஆகாதே 60 நிலை 65 வயது வரைக்கும் இருக்கிறார்கள். அதை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப குறையாக இருக்கிறது. அந்த தேவகுணம், ராட்சச குணம், மனுஷ குணம் அப்படிங்கிறது. பொதுவாக ஒரு பெண் ராட்சச குணத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் கோபமாக உடையவர்களாக இருப்பாங்க. அந்த கோபத்தை தன்னுடைய தாய் தந்தையார்கள் வளர்ப்பு வழியிலே அவர்களுக்கு செய்ய வேண்டும். அதாவது கோயில் குலத்திற்கு பொறுமையை கடைபிடிச்சு நல்ல ஆலோசனை அறிவுரைகளை கூறி வந்தால் அந்த பெண் வாழ்க்கை என்ற ஒரு நிலைகள் உண்டு. இன்றைக்கு நிறைய பேர் பிள்ளைகள் பேச்சிய கேட்கக்கூடிய பெற்றோர்கள் தான் இருக்கிறாங்க. பெற்றோர்கள் பேச்சு கேட்கக்கூடிய பிள்ளைகள் இல்லை. இப்படி இருந்தால் கிரகங்கள் மாறும். அப்ப அந்த ஜாதகர் மேல குறை சொல்வதா, இல்ல ஜோதிடர்கள் மேல குறை சொல்வதா, இல்ல பெற்றோர்கள் மேல குறை சொல்வதா? ஏன்னா இதற்கெல்லாம் பெற்றோர்களே நீங்க எந்த நிலையில் வழிவகுத்திருக்கிறீங்களோ அந்த நிலையில் உங்கள் பிள்ளைகள் வளரும். அதற்கு இணங்க இந்த வர்ண பலனிலே கருப்பு, பச்சை, சிவப்பு இந்த நிறங்கள் பெண்கள் ஆடை உடுத்தக்கூடாது. அது குறிப்பாக 10 வயசு ஆனாலே 15 வயசு வரைக்கும் இந்த நிறமான இந்த வர்ண ஆடைகளை, உள்ளாடைகளையே உடுத்தக்கூடாது. அது பெற்றோர்களிடம் இருக்கு. மற்ற ஆடைகள் ரொம்ப சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டம். ஏனென்றால் சில பச்சி தோஷங்கள், சில தோஷங்கள் இருக்கும். அதனால முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் சில குறைகள் உண்டு. இந்த பொருத்தம் பார்ப்பதை முக்கியமாக நீங்க பார்க்க வேண்டும். காதலித்து விட்டாங்க, என்ன பண்ணுறது, அவங்களே கல்யாணம் பண்ணி செய்யறாங்க. அப்ப ரட்சி. அப்ப இந்த பொருத்தங்களிலே 10 பொருத்தம்னு சொல்றாங்க, 12 பொருத்தம்னு சொல்றாங்க, 16 பொருத்தம்னு சொல்றாங்க, 20 பொருத்தம்னு சொல்றாங்க, 21 பொருத்தம்னு சொல்றாங்க, 30 பொருத்தம்னு சொல்றாங்க, 60 பொருத்தம்னு சொல்றாங்க. 60 பொருத்த காலம் ராஜராஜ சோழன் காலத்துல 60 பொருத்தம் பார்த்தாங்க இவருடைய முன்னோர்கள் சொன்னாங்க. அதை 30ஆக ஆகி அது இன்றைக்கு 5 பொருத்தங்கள் இருந்தால் போதும். இந்த பொருத்தங்களை பற்றி நாம் இன்னொரு நாளில் சந்திப்போம். இப்படி இந்த பெண்களுடைய ஜாதகத்தை, பிறந்த ஜாதகத்தையும் வயசுக்கு வந்த ஜாதகத்தையும் வைத்து நாம் பார்க்க வேண்டும். சில ஜாதகத்திலே சில பாடல்கள் உண்டு. அதாவது இடிகதிர் செவ்வாய் கூடி எங்கே நின்றாலும் அந்த பெண் வாலிபத்தில் அமங்கலி அப்படின்னு ஜோதிட பாடல். அந்த பாடலிலே மேஷத்திலே சூரியன் உச்சமாகவும் செவ்வாய் ஆட்சியமாக இருக்கும். விருச்சிகத்திலே செவ்வாய் ஆட்சி, சிம்மத்திலே சூரியன் ஆட்சி. அப்படி இருக்கும்போது சற்று பலன்கள் மாறும். இதை குரு பார்த்தார்னா அந்த தோஷங்கள் நீங்கும் என்று ஜாதகத்தில் ஒரு வகையும் இருக்கிறது. அஸ்தமோடு சித்திரை அமர்ந்த வாழ்வு கொன்றும் மற்றொரு சித்திரை மங்கை நூல் வாங்குவாள் அப்படின்ற ஒரு நிலை உண்டு. அதாவது ஒரு பெண் அஸ்த நட்சத்திரத்திலேயோ சித்திர நட்சத்திரத்திலே பிறந்து அஸ்த நட்சத்திரத்திலேயோ சித்திர நட்சத்திர வயசுக்கு வந்துட்டால் அந்த தோஷங்கள் ஏற்படக்கூடிய நிலை உண்டு. அதற்கு 26 வயசுக்கு மேல 28 வயசுக்கு மேல திருமணம் செய்வது சாரசங்கிறது. இப்ப குறிப்பாக செவ்வாய் தோஷம் அப்படின்னாலே அந்த பெண்மணிக்கு உடல் சூடாக இருக்கக்கூடிய நிலை உண்டு. உஷ்ணங்கள் அதிகம் காரணத்தால் உடல் சூட்டு நிலை உண்டு. அந்த சூட்டு நிலையை குறைப்பதற்கு தான் பரிகாரங்கள் அந்த காலங்கள் உண்டு. இப்ப ருது என்று இந்த பெண்கள் பூப்படைய ருதுங்குறம் 12 மாதங்களையும் ருது என்று சொல்லக்கூடிய நிலை உண்டு.
சித்திரையும் வைகாசியும் வசந்த ருது அப்படின்னு இந்த மாதங்களையும் சொல்லிக்கிட்டோம். அப்ப சித்திரை மாதத்திலே வெயில் அடிக்கும் போது தன் தேகத்திலேயே உஷ்ணங்கள் அதிகமாக இருக்கும். அதற்கு தான் வெள்ளி செவ்வாயிலே எண்ணெய் தேய்த்து நீராட வேண்டும். ஆண்கள் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் நீராட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெண்ணுக்கு நாகதோஷங்கள் அதிகமாக இருந்தால் இரவையிலே அந்த பெண்ணுக்கு உணர்வுகள் அதிகமாகிவிடும். அந்த உணர்வுகளை குறைக்க விடுறதுக்கு அதிகாலையில் எழுந்து 5 மணிக்கு குளிச்சு விட்டு கோயிலுக்கு போயிட்டு சற்று மன அமைதியாக இருந்தால் அந்த உணர்வுகள் குறையும். அதற்கு தான் பரிகாரங்கள் சொல்லுவாங்க. இதிலே தோஷங்கள் இப்ப எல்லா தோஷத்துக்கும் சில ஜோதிடர்களும் வருமானத்திற்காக வாழை மரத்துக்கு தாலி கட்டி அதை செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. அது உங்களுடைய அறியாமைகள். சில அனுபவம் வாய்ந்த மிக்க ஜோதிடர்களை அணிந்து அவர்களுடைய கூறும் ஆலோசனையை கேட்டு இருந்தால் உங்களுக்கு அது பலனை அளிக்கக்கூடியது. குறிப்பாக நீங்க பார்க்கும் பொழுது செவ்வாய் தோஷம் உள்ளவரை செவ்வாய் தோஷத்தில் உள்ள ஆணுக்கும் பெண்ணுக்கும், நாகதோஷம் உள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தான் நீங்க திருமணம் செய்ய வேண்டும். ஆணுக்கு நாகதோஷம் இருந்து செவ்வாய் தோஷம் இருந்து இல்லாத ஒரு பெண்ணை திருமணம் செய்தால் அவருடைய குடும்ப வாழ்க்கையிலே திருப்தி பெறாது. இதுதான் இன்றைக்கு எல்லோரு குடும்பத்திலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது 5 வருடம் 7 வருடம் காதலிப்பார்கள். திருமணமான 3 மாதத்திலே 2 வாரத்திலே 1 வருடத்திலே பிரிவினைகளாம் ஏற்படக்கூடிய நிலை உண்டு. ஏனால் தன்னுடைய பிள்ளைகள் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு தாயார் தந்தையார் தன்னை வளர்த்து எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைத்து இருப்பாங்க. அதற்கு நாம் முடிவு வாழ்க்கையில் எடுக்கிறோம், அவங்களுக்கு தெரியாதா? உங்களுடைய மனம் போன போக்கிலை போனால் அது வாழ்க்கையில் சில தாழ்வுகளும் உண்டு. அது விவாகத்தை சொல்லும் பொழுது 8 விவாகங்களை நம் முன்னோர்கள் சொல்கிறார். அதை சிற்றின்ப நூல்களில் கூட காணலாம். 8 வகையான விவாகம். பிரம்ம விவாகம், அதாவது வேதம் முதலிய நல்ல ஒழுக்கமுள்ள 18 ஆண்டு பிரம்மச்சாரித்தனமாகிய தானாகவே அழைத்து நூதன வஸ்திரத்தில் அலங்கரித்து 12 ஆண்டு பிரளய கன்னிகைக்கு ஆவணத்தால் சிங்கரித்து அவளுக்கு தானம் தரும் இதெல்லாம் செய்து வச்சிருந்தது பிராம விவாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. தெய்வ விவாகம், அதாவது விவாகத்திலே யாகத்தின் முன் தனக்கு புரோகிதனாக இருப்பவனுக்கு தன் பெண்ணை அலங்கரித்து செய்வது அது தெய்வ விவாகம். தெய்வத்தினுடைய சாட்சியாக ஆலயங்களை செய்யக்கூடியது தெய்வ விவாகம். ஆரிட விவாகம், தான் செய்ய வேண்டிய யாகாதி கர்மத்திற்கு வருடத்தில் நின்று ஒரு ரிஷபமும் ஒரு பசும், அதாவது மாடுகள் கேட்டு பொன் பொருள் அளவாக செய்து அவருடைய புகழுக்கு ஏற்ற தானம் தன்மை கொடுத்து ஆரிட விவாகம். பிரஜாபத்தியம், ஒரு பிரம்மச்சாரியை பூஜித்து தன் பெண்ணை தானம் பண்ணும் போது நீங்கள் இருவருமாய் அறநெறி தவறாத தர்மங்களை செய்யுங்கள் என்று சொல்லியும் மைத்திரத்து கோத்திரமாக மகள் வேண்டிய சென்றால் அது மாறாது கொடுப்பது, அது குலத்தில் கோத்திரத்திலே கொடுப்பது. அசுர விவாகம், பெண்ணின் தகவலுக்கு கேட்கும் பணத்தை கொடுத்து பெண்ணுக்கு பூஷணங்களை பூட்டி பெண்ணை வாங்கி விவாகம் செய்து கொள்வதும் கொள்வேற்கொண்டால் இவளை ஏய்த்தும் வில்லேற்றினை திரையின்றி எய்தான் மாலை சூடப்பட்டான் இவளை எய்தும் என்று சொல்லிக் கொடுப்பது. இவை 5 உத்தமத்தும் சொல்லக்கூடியது. அடுத்தது காதலும், இது எல்லோரும் தெரியும். காதல் திருமணம் அது குறை நாள் தான் இருக்க முடியும். ஒரு ஆணும் பெண்ணும் ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து அது காதல் திருமணம் ஆக மாறுவது. ராட்சித திருமணம், அதாவது ராட்சித விவாகம். ஒருவன் தன் பணத்தினாலே ஒரு கன்னிகையை கண்டு போகித்து அவள் இணங்காமல் அழும்போது அவள் வீட்டில் நின்று அந்த வீட்டினுடைய தாய் தந்தையார் சோதர அடித்து கொண்டு அந்த பெண்மணியை திருமணம் செய்வது அது ராட்சித திருமணம். பைசாச திருமணம், ஒரு கன்னிகை தூங்கும் போது ஒரு வீட்டில் இருக்கும்போது அந்த பெண்மணியை போய் தாலி கட்டி குடும்பம் செய்யப்படுது, அது பைசாசம். இதெல்லாம்
இல்லாது இருக்காது அப்படின்னு இந்த 8 வகை திருமணங்களை சொல்லிட்டு இருக்காங்க. இதை நல்லா பார்த்து ஜாதகத்திலே தோஷங்கள் இருந்தால் அதுக்கு சரியான பரிகாரங்கள் நல்ல ஜோதிட வித்தகர்களை அனுசரித்து ஆராய்ந்து பலன்களை சொல்லி அவருடைய வாழ்க்கையில் ராமன் சீதையை போலவும், வள்ளுவன் வாசிவியை போலவும், கௌதமன் அகலிய போலவும், அரிச்சந்திரன் சந்திரமதியை போலவும், வசிஷ்டர் அருந்துதிய போலவும், ஈசன் அம்பிகையை போலவும் வாழ்க்கையில் வம்ச விருத்தி பெற்று சகல செல்வங்களையும் மகிழ்ந்து வருவது இந்த ஜோதிடத்தின் மூலமாக நாம் அறிகின்றோம். இதனை நீங்கள் எல்லோரும் சற்று கவனமாக யோசித்து பார்த்து அனுசரித்து செய்வதே திருமணம். இதில் ஒரு மாற்றங்கள் உண்டு. அவர்கள் வசதிக்கேற்ப சாஸ்திரத்தை மாற்றிக் கொள்கிறார்கள். இந்த தேதியில ஐயர் வரமாட்டாரு, இந்த தேதியில எனக்கு மண்டபம் கிடைக்காது, இதெல்லாம் வைத்துட்டு ஒரு நாள் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. உதாரணமாக பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அன்றைக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் 12 மணிக்கு மேலே ரேவதி நட்சத்திரம் வரும். அது உத்திரட்டாதி நட்சத்திரம் சித்த யோகம் இருக்கும். ரேவதி நட்சத்திரம் வந்தாலும் மரண யோகம் ஏற்படும். அப்ப சித்த யோகத்திலே திருமணம் செய்து மரண யோகத்திலே தாம்பத்தியம் கொண்டால் அது எப்படி மகிழ்ச்சியாக இருக்கும்? அது இருக்காது. அதனால நாள், கிழமை, முகூர்த்த நாள் அதை செய்வது. அந்த முகூர்த்த நாள் என்று சொல்வது 7ஆம் இடம் 8ஆம் இடம் சுத்தமாக இருக்கும். அந்த இடத்தை கொண்டு அவர்கள் நல்ல நாளில் திருமணம் செய்து நல்ல நாள்களில் தாம்பத்த வாழ்க்கையை பொருத்துகளை பார்த்து செய்தால் அவருடைய வாழ்க்கையில் குறையில்லாம ஒளிவிளக்கு பெற்று வாழ்க வையகத்தில் வளமோடு வாழ்ந்து வருவாங்கன்னு சொல்லி இதை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வணக்கம்.